Vivaha, the Chennai Silks. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னரே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்க திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறது. திமுகவின் இந்த முடிவால் கூட்டணி கட்சியினர் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இறுதி நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய திமுக தலைமை முடிவு என தகவல் தெரிவிக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்டு நெருக்கடி கொடுத்ததால் திமுக தலைமை இந்த அதிரடி முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. கூட்டணியை விட்டு கட்சிகள் வெளியேறுவதை தடுக்க திமுக தலைமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னரே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்க திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் திடீர் முடிவால் பேச்சுவார்த்தைக்காக காத்திருந்த கூட்டணி கட்சியினர் ஏமாற்றமடைந்துள்ளனர். இறுதி நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய திமுக தலைமை முடிவு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்டு நெருக்கடி கொடுத்ததால் திமுக தலைமை இந்த அதிரடி முடிவை எடுத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. கூட்டணியை விட்டு கட்சிகள் வெளியேறுவதை தடுக்க திமுக தலைமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னரே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்க திமுக தலைமை முடிவு என தகவல் தெரிவிக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் இந்த தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்களுக்கான தொகுதி பங்கீடை உறுதி செய்ய வேண்டும் என திமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி என 38 தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும், 2 அமைச்சரவை பதவி தர வேண்டும், 2 ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தியிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் கிறிஸ் தோடங்கர் சந்தித்து தங்களுக்கான கூட்டணி பங்கீடையும் தொகுதி பங்கீடையும் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தார். அண்மையில் கூட செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை அமைக்கும் என 2 மாதங்களாக காத்திருப்பதாக ஒரு ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் தற்போது திமுக தலைமை ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது. அதாவது தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னரே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைப்பதற்கு திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் இரட்டை தொகுதியில் தங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என போர்க்கொடிகள் தூக்கியிருக்கின்றன. குறிப்பாக அவரவர் சின்னத்தை பாதுகாக்கும் நோக்கில் குறைந்தபட்சம் 12 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற தேர்தல் ஆணைய சட்ட விதிகளின் அடிப்படையில் 12 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யுமாறு மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் திமுக தலைமைக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த நெருக்கடியை சமாளிக்க திமுக தலைமை இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னர் கூட்டணி பேச்சுவார்த்தை அமைப்பதற்கான குழுவை அமைத்தால் கால அவகாசம் மிக குறைவாக இருக்கும். அவரவர் சார்ந்த கட்சிகள் அனைத்தும் பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்கும். அதனை கருத்தில் கொண்டு கூட்டணி பேச்சுவார்த்தையை ஒற்றை இலக்க உடனுக்குடன் முடிவு செய்வதோடு ஒற்றை இலக்க தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கீடு செய்து அவரவர் வேலையை முடித்துவிட முடியும் என திமுக தலைமை எண்ணுவதே இதற்கான காரணம் எனவும் அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் எப்போது திமுக தலைமை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்கும், அறிவாலயத்தில் சென்று தங்களுக்கான தொகுதிகளையும் தொகுதி பங்கீடுகளையும் உறுதி செய்து கொள்ளலாம் என
அறிவாலயத்தையே தொடர்ந்து சுற்றி கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கிடையில் திமுக, காங்கிரஸ், பாமக, விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கட்சி தலைவர்களும் சமூக வலைதளங்களில் கருத்து மோதல்களில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் பாமக ராமதாஸ் தரப்பையும் தேமுதிக தரப்பையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு இரு கட்சிகளும் கூட்டணிக்குள் வரும் பட்சத்தில் அவர்களுக்கான தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யும் போது ஏற்கனவே கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளும் குறைய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பது கூட்டணி கட்சிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக தலைமை தற்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவால் கூட்டணி கட்சி தலைவர்கள் மிகுந்த அதிருப்திக்குள்ளாயிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கான தொகுதிகளை கேட்டு பெறுவதில் உறுதியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை மடைமாற்றக்கூடிய வகையிலும் அவர்களை தேர்தல் நேரத்தில் சரிகட்டிக் கொள்ளலாம் என்ற முடிவின் அடிப்படையிலும் திமுக தலைமை இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.